முதல்ல. கைகள் கால்கள் எல்லாத்தையும் எல்லா பக்கமும் சரி. நாங்கள் நேரத்தை கருதிக்கொண்டு உடனடியாக எல்லாம் செய்வோம். முதல்ல தோப்பு கிரணம் போடுவோம். 10 தரம். 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்ததாக நாங்கள் தலையிலிருந்து கால் வரைக்கும் பயிற்சி செய்வோம். முதலில் கழுத்துக்குரிய பயிற்சி. மேலங்களும் தலையை 3 4 5 6 7 8 9 10. இடம்பலமாக 1 2 3 4 5 6 7 8 9 10. கழுத்தை சுற்றுவோம். 5 முறை இடமாக 5 முறை வலமாக. 1 2 3 4 5. மற்ற பக்கம் 1 2 3 4 5. இனி அடுத்ததாக தோள்முட்டுக்குரிய பயிற்சி. தோள்முட்டில் கையை வைத்துக்கொண்டு கையை சுற்றுவோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. மற்ற பக்கம் 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்த கைகளை சுற்றுவோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. மற்ற பக்கம் 1 2 3 4 5 6 7 8 9 10. மற்ற கை 1 2 3 4 5 6 7 8 9 10. மற்ற பக்கம் 1 2 3 4 5 6 7 8 9 10. இனி அடுத்த முழங்கைக்குரிய பயிற்சி. கைகளை மடக்கி மடக்கி நிறுத்துவோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்தது கை மணிக்கட்டை சுற்றுவோம். அப்படியே 1 2 3 4 5 6 7 8 9 10. மற்ற பக்கம் 1 2 3 4 5 6 7 8 9 10. இனி கைகளுக்குரிய பயிற்சியை செய்வோம். கைகளை இந்த பக்கம் தட்டி மற்ற பக்கம் தட்டி பூசி கைகளை உங்கள் விரல்களால் இப்படி தட்டுங்கள். இப்ப கைக்குரிய பயிற்சி முடிஞ்சது. நாங்கள் இனி விடுப்புக்கு போவோம்.
கொஞ்சம் காலகலமாக வைத்துக்கொண்டு வயிற்றை சுற்றுவோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. மற்ற பக்கம் 1 2 3 4 5 6 7 8 9 10. 8 போடுவோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. மற்ற பக்கம் 1 2 3 4 5 6 7 8 9 10. இனி அடுத்ததாக நாங்கள் முழங்காலுக்குரிய பயிற்சிக்கு போவோம். முழங்காலை கிட்ட வைத்துக்கொண்டு கால்களை கிட்ட வைத்துக்கொண்டு கையை முழங்காலை வைத்து இப்படியே இருக்கிற மாதிரி இருந்து சுற்றுவோம். அதை மட்டும் 1 2 3 4 5 6 7 8 9 10. மற்ற பக்கம் 1 2 3 4 5 6 7 8 9 10. இனி கால் பாதத்துக்குரிய பயிற்சி செய்வோம். முதல்ல குதியிலையும் விரல்லையும் நிற்போம். 1 2 3 4 5 6 7 8 9 10. இனி விரல்களில் நடப்போம். கைகளை மசைச்சு கொண்டு அடுத்தது குதிகளில் நடப்போம். கால் பக்கவாட்டில் வைத்து நடப்போம். உள்பக்கத்தால காலை வைத்து நடப்போம். மீண்டும் விரல்களிலும் குதியில் நின்று 1 2 3 4 5 6 7 8 9 10. இனி பயிற்சி முடிச்சிட்டோம். இனி நாங்கள் யோகாசனத்துக்கு போவோம். முதலாவது தடாசனம் செய்வோம். கால்களை கைகளை மேலே விரல்களை கோர்த்து பின்னர் திரும்பி அப்படியே விரல்களை நில்லுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்தது அர்த்தகடி ஆசனம். கால்களை கொஞ்சம் அகலமாக வைத்து கையை உயர்த்தி அப்படியே அந்த பக்கம் சரி. 1 2 3 4 5 6 7 8 9 10. அதே மற்ற பக்கம் 1 2 3 4 5 6 7 8 9 10. இனி கோணாசனம் செய்வோம். கால்களை கிட்ட வைத்து கையை கும்பிட்டபடி நன்றாக இழுத்து கும்பிட்டபடி அப்படியே 1 2 3 4 5 6 7 8 9 10. மற்ற பக்கம் 1
2 3 4 5 6 7 8 9 10. இனி ஏகபாதாசனம் செய்வோம். கால்களை உள்பக்கமாக வைத்து உங்களுக்கு எவ்வளவுக்கு முடியுமோ அவற்றை செய்யுங்கள். கைகளை கும்பிட்டபடி நிற்கவும். 1 2 3 4 5 6 7 8 9 10. இனி மற்ற கால் 1 2 3 4 5 6 7 8 9 10. இனி விருட்சாசனம் செய்வோம். அதே மாதிரி கால்களை வெளிப்பக்கமாக வைத்து கைகளை மரங்களை போல் வைத்துக்கொண்டோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. மற்ற கால் 1 2 3 4 5 6 7 8 9 10. நின்ற தனுராசனம். அது கால்களை ஒரு கையால் கால்களை பிடித்துக்கொண்டு மற்ற கையை நீட்டிக்கொண்டு கொஞ்சம் சரிந்து நிற்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. அதே மாதிரி மற்ற பக்கம் 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்தது நாங்கள் உட்கட்டாசனத்துக்கு போவோம். கால்களை கொஞ்சம் அகலமாக வைத்து கைகளை அதுக்கு நேரம் நீட்டி அப்படியே கதிரையில் இருக்கிற மாதிரி 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்தது தேவியாசனம். தலைக்கு மேலே வைத்துக்கிற மாதிரி அப்படியே பரதநாட்டியத்துக்கு நிற்குமாப்பில் அப்படியே கால்களை வைத்து அப்படியே இடமடியில் இருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. மற்றது திரிகோணாசனம். கால்களை அகலமாக வைத்துக்கொண்டு அப்படியே ஃப்ளைட் ரங்கு மாப்பிள்ள ஒரு பக்கம் அப்படியே அதே பக்கத்துக்கு சரிச்சு கையை மேலே பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவாக எடுத்து ஒரு சின்ன துள்ளல். மற்ற பக்கம் 1 2 3 4 5 6 7 8 9 10. இரண்டாம் நிலைக்கு போவோம். அப்படியே உங்கள் கைகளை மற்ற குரோஸா போய் மற்ற காலில் தொட வேணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவாக அதே மாதிரி மற்ற பக்கம் 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்தது மூன்றாவது நிலை. கையை நடுவில் வைக்கணும் இல்லத்தில். 1 2 3 4 5 6 7 8 9 10. இனி மற்ற பக்கம் மற்ற கை 1 2 3 4 5 6 7 8 9 10.
அடுத்த கடைசி ஆசனம் வீரபத்ராசனம். அது கால்களை அதே மாதிரி வைத்து காலை மற்ற பக்கம் பாதத்தை திருப்பி உங்கள் கழுத்தையும் திருப்பி அப்படியே காலை மடக்கி நில்லுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவாக காலை நிமித்தி அதே மாதிரி மற்ற பக்கம் 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்தது இரண்டாவது நிலைக்கு போவோம். அப்படியே கைகளை வைத்து காலை திருப்பி கையோடு சேர்ந்து தலை திரும்பணும். அதே மாதிரி செய்யணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவாக திருப்பி அதே மாதிரி மற்ற பக்கம் அவங்களை திருப்பி இப்படியே தலையோடு சேர்ந்து 1 2 3 4 5 6 7 8 9 10. சரி, அடுத்து நாங்கள் கண்ணுக்குரிய பயிற்சிக்கு போகலாம். கண்களை மூடியவாறு முதல்ல மேல கீழே பக்கவாட்டுக்கு சுற்றுவோம் கண்களை. இப்பொழுது கண்களை திறந்தவாறு செய்வோம். மேலும் கீழும் பக்கவாட்டுக்கு அப்படியே கண்களை சுற்றுவோம். மற்ற பக்கமாக சுற்றுவோம். உங்கள் வலது கையை நீட்டியது பெரிய விரல் நகத்தை மட்டும் கழுத்தை திருப்பாமல் பாருங்கள். இப்பொழுது மற்ற கையால் மற்ற பக்கம் பாருங்கள். இப்பொழுது உங்கள் பெரிய விரலை மேலும் கீழும் விரல் நகத்தை பாருங்கள். நேரம் கூட மூக்குக்கு நேராக கொண்டு வந்து வெட்டுங்க. ஓகே, இனி அடுத்த நாங்கள் மூச்சு பயிற்சிக்கு போவோம். வளமையான மூச்சு பயிற்சி முதல் செய்வோம். கைகளை வாயாலையும் விடலாம், மூக்காலையும் விடலாம். அடுத்ததாக தேனி முத்திரை செய்வோம். காதுக்குள்ள பெரிய விரலை காதில் அமர்த்தி மற்ற கண்
மூக்கு, மேல் சொண்டு, கீழ் சொண்டு. இப்பொழுது நாங்கள் சாந்தியாசனத்தில் கண்களை மூடியவாறு விரல்களை சின்முத்திரையில் வைத்தபடியே சாந்தியாசனத்துக்கு போகலாம். இவ்வளவு நேரம் நாங்கள் செய்த பயிற்சி எங்கள் உடல் முழுவதற்கும் நல்ல ரத்தோட்டத்தை கொடுத்து எல்லா உறுப்புகளையும் நன்றாக வைத்துக் கொண்டிருக்கிறது. என்னுடைய பாதங்கள், அதில் இருக்கிற விரல்கள், நகங்கள், குதிக்கால், மேல்கால், முழங்கால் உள்ள பகுதியில் எல்லாம், தொடைப்பகுதி, இடுப்பு பகுதி எல்லாமே நல்ல ஆரோக்கியமாக நல்ல குருதி சுற்றத்தோடு இருக்கிறது. முதுகு பக்கம் உள்ளந்தண்டு எலும்புகள், அதில் இருக்கிற உள்ளுறுப்புகள் எல்லாம், விலா எலும்புகள், அதில் இருக்கிற உள்ளுறுப்புகள் எல்லாமே நன்றாக ஆரோக்கியமாக இருக்கிறது. வயிற்று தசைகள், வயிற்றுக்குள்ள எல்லா உள்ளுறுப்புகளும் எல்லா சுரப்பிகளும் ஒழுங்காக வேலை செய்து கொண்டிருக்கிறது. நாங்கள் எல்லாம் ஆரோக்கியமாக இருக்கிறோம். சுவாசப்பை நன்றாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. மார்பகங்கள் நன்றாக ஆரோக்கியமாக இருக்கிறது. இதயம் சீராக துடித்துக் கொண்டிருக்கிறது. நல்ல ஆரோக்கியத்தை தந்து கொண்டிருக்கிறது. தோள் மூட்டு, தோள்பட்டை, கை, முழங்கை, கீழ்கைகள், மணிக்கட்டு, உள்ளங்கை, விரல்கள், நகங்கள் எல்லாமே நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறது. எல்லாம் நன்றாக அசைக்கக்கூடியதாக இருக்கிறது. கழுத்து பகுதிகள், கழுத்தில் இருக்கிற எலும்புகள், தசைகள், உறுப்புகள் எல்லாம் நன்றாக இருக்கிறது. தலைப்பகுதியில் மூளை நன்றாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. தலைமுடிகள் எல்லா வேர்க்காடுகளும் நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறது. கண்கள், காதுகள், மூக்கு, வாய், பற்கள், நாக்கு, நாசித்துவாரங்கள் எல்லாமே நல்ல சிறப்பாக நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறது. உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறோம். நல்ல சந்தோஷமாக இருக்கிறோம். நல்ல சுறுசுறுப்பாக இருக்கிறோம். எங்களை வைத்தெல்லாம் எங்கள் வைத்த இறைவனுக்கு நன்றியை கூறி, இதற்கு தளர்ந்த பாமுகத்துக்கு நன்றி கூறி, எங்களுக்கு இதை சொல்லித்தந்த தரிசனி ஆசிரியருக்கும் நன்றி கூறிக்கொண்டு, உங்கள் கைகளை தேய்த்து, உள்ளங்கைகளை நன்றாக தேய்த்து கண்களில் ஒட்டிக்கொண்டு நன்றி, வணக்கம். சிறப்பு சிறப்பு, வாழ்த்துக்கள். இன்று 81 இல்லையா? ஆமாம், 81. சரி, நன்றி. ஆரம்பித்த செல்வி அக்காவுக்கு நன்றி. சிந்த நேரத்தோடு நீவிசவர்கள் இருந்திருந்தார்கள். அப்படி எஜரோட்டமாக நன்றி. இப்பொழுது நன்றி, வணக்கம் சகோதரி. நாளை நன்றி, நன்றி. இணைந்திருந்த எல்லோருக்குமே மிக்க நன்றி, வணக்கம், சிறப்பு, வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். நன்றி வாணி, நன்றி ஜெயமலர். உங்களுக்கு மிக சிறப்பான வாழ்த்துக்களும் நன்றிகளும். 10-17 சரி. நான் இப்பொழுது வாசிப்பரும்பு, உரையரும்பு அந்த நேரத்தை பார்த்து பொறிச்சொல், இன்றைய பொறிச்சொல் என்ன கிண்டுவா. இந்த வணக்கம் அக்கா, அழகாக ஜெயமலர் நீங்க வழி நடத்திருந்தீர்கள். அழகான பயிற்சியாக இருந்தது. உங்களுக்கும் வாழ்த்துக்கள். ராஜாவுடைய அம்மம்மாவுக்கு மிக்க மிக்க நன்றிகளும் வாழ்த்துக்களும். ஜெயமலர் அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை கூறுகிறேன். அக்கா கதைக்கு போறாங்க கயான் அம்மம்மா. அக்கா, இந்த ஜெயமலர் கண்ணால வடிவா செய்துங்க. கண்ணாலகா உருட்டுனீங்க. வடிவான கண்ணாக்களுக்கு வடிவாத்தானே இருக்கும், அது தெரியாது. இல்ல, நான் ஒரு தரம் கண்ணடிச்சு பார்க்க சொல்ல கடைசியில. சரி, இப்ப கண்ணடிச்சு காட்டுங்க. வாசி பரும்பு, உரையரும்பு
அது பிறகு வஜிதா முகமட் அவர்களே, உங்களது நிகழ்வு 10:30க்கு, ஆனால் நீங்கள் 5 நிமிடத்துக்கு முன்னர் தந்தீங்கள் என்றால் அடுத்த